மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அடிஷ்னலாக பெற்று இந்த நாளிலே வாட் வி நீட் டு டூ அக்கார்டிங் டு அவர் காட்ஸ் பிளான் அண்ட் வில் என்பதை அறிந்து நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனோடு இசைந்த ஆவியாக ஒருமித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ராஜ்ய வழிநடத்தலுக்குள்ளாக இருக்கிற நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு சதா காலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும் என்பதிலே நாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதபடிக்கு தேவனை விசுவாசிக்கிற நாம் தொடர்ந்து விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து பெற்று அனுபவிக்க அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த நாளை அடிஷனலாய் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறபடினாலே இந்த நாளை தந்த ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருந்தது ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 118 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஸோ நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விசாலத்திலே வைக்கிறார். ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் செயல்பட்டு நம்மை விசாலத்திலே கொண்டு வைக்கிறார் என்று பார்ப்போம். ஆனால் நான் பயப்படேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஸோ பயப்படாமல் இருப்பதற்காக கர்த்தர் பட்சத்திலே இருந்து தேவனுக்குள்ளாக தைரியப்படுத்தி நம்மை எப்பொழுதும் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்ற வாக்கின்படியாக தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தேவ தைரியத்தை சுதந்திரித்து கொண்டு தேவ தைரியத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நாம் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் போதெல்லாம் நம்மளை விசாலத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார். நம்பர் 2, நமக்கு அனுகூலம் பண்ணுகிற நம்முடைய ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஸோ கர்த்தர் நாம் எப்பெல்லாம் அவரை கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் ஜனங்கள் நடுவிலே நமக்கு அனுகூலமாய் நமக்கு ஆதரவாய் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிற நமக்கு சாதகமாய் செயல்படுகிற ஜனங்களை வைத்து அவர்கள் நடுவிலே கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நெருக்கத்திலிருந்து நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். நம்பர் 3, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்மை நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் வைக்கிறார் என்று பார்ப்போம். ஆனால் நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பாதப்படியிலே வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் நேரம் செலவழிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக எலியாவை போல நிற்கிற நான் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நாம் கர்த்தருடைய பாதப்படியிலே அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகத்தக்கதாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு அவர் நெருக்கத்தை மாற்றி போட்டு விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற தேவனாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 4, கர்த்தர் எப்பொழுது நம் நெருக்கத்தை எல்லாம் விசாலமாய் மாற்றுகிறார் என்று பார்ப்போம். ஆனால் வேத வசனத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனோடு வேத வசனத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தினால் நாம் கட்டப்பட்டவர்களாய் வாழ்கின்ற நமக்கு நாம் கூப்பிடும் போதெல்லாம் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் வைக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தை விசாலமாக மாற்றுகிறார் என்று பார்ப்போம். ஆனால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி நம் பிள்ளைகள் நம் குடும்ப அங்கத்தினர்களை உயர்த்தி கர்த்தர் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற தேவனாய் நமக்கு சகாயராய் அவர் கிரியை செய்து அவர் நம்முடைய எல்லா எல்லையெங்கிலும் ஒரு எக்ஸ்பான்ஷனை பார்க்கும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த கேட்ட 5 வார்த்தைகளின்படியாக நாம் பயப்படாமல் இருக்கவும் நாம் தொடர்ந்து நமக்கு அனுகூலம் பண்ணுகிற ஜனங்கள் நடுவிலும் நாம் தொடர்ந்து அவரை கூப்பிடும்போது அவர் பாதப்பள்ளி நேரம் செலவிட்டு நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்கி கொண்டும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் வேத வசனத்தோடு பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தோடு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தேவனோடு கூடிய நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நாம் கூப்பிடுகிற ஜபத்தை கேட்டு அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் எப்படி அன்றைக்கு கர்த்தர் உயர்த்தினாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் மூளைக்கு தலைக்கல்லாய் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டார். ஆகவே நாம் எந்த இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு நாம் நொறுக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மை மூளைக்கு தலைக்கல்லாய் சீஃப் கார்னர் ஸ்டோனாக மாற்றும்படியாய் கர்த்தர் நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து அவர் ஜபத்தை கேட்கிற தேவனாய் சங்கீதம் 62:5 என்று நினைக்கிற சங்கீதம் 65:2 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக ஜபத்தை கேட்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன்
நம்முடைய நெருக்கத்தை மாற்றி போட்டு நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைத்து நம்முடைய எல்லைகளை, நம்முடைய டெரிட்டரிஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். நம்முடைய எல்லா ஆவிக்குரிய அனுபவங்கள், பூவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர சுகபலன், ஆரோக்கியம், இன்னும் டிராவலிங் டியூரேஷனில் நம்முடைய டிவைன் ப்ரொடெக்ஷன், நம்முடைய ஊழியத்தின் ஆத்ம அறுவடை பணிகள், நம்முடைய ஊழியத்தின் எல்லைகள், பிஸ்னஸின் எல்லைகள், எல்லா வேலை வருமானத்தின் எல்லைகள், பிஸ்னஸ் வருமானத்தின் எல்லைகள், சகலவற்றையும், பிள்ளைகளுக்கு இருந்த குடும்பத்தின் எல்லைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற ஆசீர்வாதத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்குள்ளாக நடத்தி சென்று நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற நம்மை சகாயராய் அவர் நமக்கு தொடர்ந்து சகாயம் பண்ண தீவிரத்து இறங்கி வந்து நம்முடைய எல்லைகளை விசாலப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய பூமியில் இருக்கும் பரியந்தம், பரலோக ராஜ்யத்தை சென்று சேரும் பரியந்தம் நம்முடைய எல்லைகளை விசாலமாக்கி கொண்டு வருவதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக மகிழும். கர்த்தர் எப்போதும் நமக்காக செயல்படுவதை, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதை கண்டு நாம் தொடர்ந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் உலகமெங்கும் நாம் சுடர்களைப் போல பிரகாசிப்போம். கர்த்தரே எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுவாராக. ஆமென். God bless you all.